வணக்கம். கவிதா ஃப்ரம் மதுரை. ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் செய்மொழி, ஐம்பெருங்காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, தீதும் நன்றும் விளக்கிய மொழி, வந்தாரை வாழ வைக்கும் மொழியாம் எம் தாய் மொழியாகிய தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். ராமாயணம் முழுக்க அன்புதான், அடைக்கலம்தான், தொண்டுதான், தூய்மைதான். வேடனாகிய குகனை தனது தம்பியாக ஏற்றுக்கொண்ட ராமன் வானரமாகிய சுக்ரீவனையும் அரக்கனான விபீடனையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றான். உலக சகோதரத்தை ஓங்கி சொல்லும் உன்னதமான இதிகாசம் ராமாயணம். நடத்தையில் நின்று உயர் நாயகன் ராமனின் பெருமையை பலத்த குரலில் பேசுவதால் தான் பாரதத்தின் ஒரு சில மாநிலங்கள் மட்டுமல்லாது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரந்த பாரத தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ராமாயணம் போற்றப்படுகிறது, ராமன் வணங்கப்படுகின்றார். இத்தகைய ராமாயணத்தை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று ராமாயணத்தில் நாம் காணவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். சத்தியத்தில் உறுதியாக இருப்பவனும் திரிவர்க்கம் எனும் மூவகை குணங்களை சரியாக கடைபிடிப்பவனுமான தசரதன் இந்திரன் அமராவதியை ஆள்வது போல அயோத்தி என்னும் சிறந்த நகரில் இருந்து ஆட்சி செய்து வந்தான். அந்த நகரத்தில் இருப்பவர்கள் செல்வ பகட்டுள்ளவர்களாகவும் தர்மாத்மாக்களாகவும் கல்விமான்களாகவும் தனது தனத்தில் நிறைவடைந்தவர்களாகவும் பேராசை கொள்ளாதவர்களாகவும் சத்தியவாதிகளாகவும் இருந்தனர். ஒரு தந்தையும் தனையனும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தர்ம நெறி தசரதன் ராமன் இருவரிடத்திலும் வெளிப்படுகிறது. உலகுக்கே தந்தையான பகவான் தனக்கு ஒரு தந்தையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இச்சவாகு குலத்தில் தசரதனை தேர்ந்தெடுத்தான் என்பதிலிருந்தே தசரதனுடைய சிறப்பு தெரிய வருகிறது. வைணவ மரபில் ராமனை அழைக்கும் பொழுது ராமன் என்று அழைக்க மாட்டார்கள், சக்கரவர்த்தி திருமகன் என்றுதான் அழைப்பார்கள். தசரதருக்கு வயது முதிர்வு ஏற்படவே தனக்கு அடுத்து இந்த அயோத்தியை யார் ஆள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தனது மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை தனது மனைவி கைகேயிடம் கூறிய போது கூனியின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்ட கைகேயோ இரு வரங்கள் வேண்டும் என்கிறார். அது என்னவென்றால், தனது மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும். வாய்மையை காப்பதா தர்மத்தை நிலைநிறுத்துவதா என்ற தர்ம சங்கடமான இடத்தில் தசரதன் தள்ளப்பட்டான். வாய்மையை காக்கும் இடத்தில் கட்டி போட்டவனாக இருந்தான். ஆவியை விட்டாவது தர்மத்தை காக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்தான். தூய்மையின் உருவம் தான் ராமர், தூய்மையின் மறு உருவம் தான் ராமர். அந்த ராமரே தசரதனுக்கு மகனாக பிறந்தான் என்பதிலிருந்தே தசரதன் எவ்வளவு தூய்மையானவன் என்பது தெரிகிறது. ராமன் காட்டிற்கு செல்வதை கௌசல்யிடம் தெரிவித்த போது அவளோ வருந்தினாள். பின்பு ராமரிடம் தனது தந்தையின் வார்த்தைகளை நிலைநிறுத்தும் தர்மம் அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பொழியும் என்று ராமரை ஆசீர்வதித்தாள். ராமர் வனவாசம் செல்வதை அறிந்த சீதையும் ராமருடன் கிளம்பினாள். மனைவியின் தர்மம் கணவனுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாமா? உன் கால்கள் செல்லும் இடத்தில் பாதைகளை செம்மையாக்க உனக்கு முன்னால் நான் நடக்கட்டும் என்று கெஞ்சினாள். ராமரும் ஒத்துக்கொண்டார். ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் எனும் மூவரும் காட்டிற்கு கிளம்பி செல்கின்றனர். பரதன் தன் தாய் செய்ததை அறிந்து காட்டிற்கு சென்றான். ராமனுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டான். அந்த பாதுகைகளை அரியாசனத்தில் வைத்து அவன் வரும் வரை நான் ஆட்சியாளராக மட்டுமே ஆட்சி செய்வேன். 14 வருடங்கள் வனவாசம் முடித்ததும் ஆண்டவரின் பாதத்தில் நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று கூறி தன்னலமற்ற தன்மையால் ஈர்க்கப்பட்டார் பரதர். இலங்கையின் தீய மன்னனான ராவணன் சீதையை கடத்தினான். ராமன் தன்னுடைய பணப்படையை திரட்டி இலங்கைக்கு குறுக்கே தரைப்பாலத்தை அமைத்து சீதையை விடுவித்து அயோத்தி நகருக்கு பத்திரமாக கொண்டு வந்தான். ராமன் சீதையை மறுபடியும் தனது மனைவியாக ஏற்கும் இடத்தில் சீதையின் தூய்மையை நிரூபிக்கும்படி வேண்டினார். அவளும் நிரூபித்தாள். இப்படி ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதன் என 4வரும் தன்னுடைய தர்மங்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள். தர்மத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டுமானால் விருப்பு வெறுப்பற்ற மனநிலை வேண்டும். தர்மவாதிகளை உலகம் பரிகாசம் செய்தாலும் விடாமல் பின்பற்றும் தைரியம் வேண்டும். ராமபிரான் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் தர்மத்தை கைவிடவே இல்லை. எவன் ஒருவன் தர்மத்தை காக்கிறானோ தர்மம் அவனை காக்கும். ராமபிரானும் ராவணனும் தர்மத்தை பின்பற்றும் விஷயத்தில் எதிர் துருவங்கள். ராமனுக்கு ஒரு தலை, ராவணனுக்கு 10 தலை. ஒரு தலையிடம் பணிவும் தர்மமும் இருந்தது, 10 தலையிடமோ ஆணவமும் அதர்மமும் இருந்தது. அதர்மம் தர்மத்தை 1000 வழிகளில் சுற்றி வளைத்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை ராமகாவியம் வலியுறுத்துகிறது. இதையே தர்மம் தலை காக்கும் என்று இன்று வரை போற்றுகின்றனர் என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.